நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இப்போ இதே தட்டில் வந்து நாய்க்கும் போட்டுக்கலாம். கன்சீவாக இருக்குதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த நாய்க்கு தான் எடுத்து வச்சுக்கலாம். சாம்பார் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக புட்டு வச்சோம்னா அது சாப்பிடும். சாப்பிட்டு தண்ணி கொஞ்சம் வைக்கணும். விட்டோம்னா தண்ணியும் வீட்லேயும் சாப்பிட்டுட்டு அது பாட்டுக்கு போய் படுத்துக்கும். எப்போ குட்டி போடுன்னு தெரில. குட்டி போடுற கண்டிஷனில் இருக்குது. பார்ப்போம் எங்கே படுத்துருக்குன்ட்டு. சாம்பார் கொஞ்சம் ஊற்றிக்கும். அவ்வளோதான். இப்போ போய் போட்டு வரணும். ஒரு நாய் ஒன்று கன்சீவாக இருந்துச்சு. அந்த நாய்க்கு வந்து சாப்பாடு போட்டுட்ருந்தோம் டெய்லியுமே. இன்றைக்கி காலையில் பார்த்தா ஆளை காணோம். இட்லி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டு பார்த்தா ஆளை காணோம். குட்டி எது போட்டுருச்சா என்னன்னு தெரியல. அது 2-3 நாளாக போயிட்டு அங்கிட்டும் இங்கிட்டும் பார்த்துட்டு இருந்தது. இடம் பார்த்துட்ருக்கோன்னு நினைக்கிறேன். பார்த்தா ஆளையே காணோம். எங்கே தான் குட்டி போட்டிருக்குன்னு தெரியலை. குட்டி போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அதான் ஆளை காணோம். இல்லைனாக்கா வீட்டுக்கு வந்திருக்கோம். எங்கே இருக்குன்னு தெரியல. பார்ப்போம், தேடிட்டு போவோம். இல்லைன்னா வந்துருமே. நைட்டு வரைக்கும் இருந்துச்சு. நைட்டு சப்பாத்திலாம் போட்டேன். நைட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இப்படியே தான் போணுது. இந்த வழியாக போகுது. சரி, அது போன ரூட்டு வழியாக போயிட்டு பார்ப்போம். சரி, எங்கிட்ட இருக்குது சாப்பாடு தண்ணி இல்லாமல் எது கிடக்கும். அது குட்டியை பாதுகாப்பாக பார்த்துக்கிட்டு இருக்கும். குட்டி போட்டுருந்ததுன்னா சரி போயிட்டு சாப்பாடாவது வச்சுட்டு வரலாம் அப்படின்னு. எல்லாம் அடம்பாக கிடக்கா. இந்த மாதிரி அடம்பாக இருக்கிற இடத்துல தான் போய் அது போடும் பாதுகாப்பா. இங்கிட்டலாம் ஒன்றத்தையுமே காணோம். பார்ப்போம் எங்கே இருக்குதுன்னு. அதையே காணோம். நானும் கிடுக்கு பக்கம்லாம் போயிட்டேன். பார்ப்போம் அந்த ஃப்ளாட்டு பக்கம் எதுவும் இருக்கா என்னான்ட்டு பார்த்துட்டு வரும். கிடுக்கெல்லாம் இந்த கிடுக்கெல்லாம் காணோம். அது கண்டிப்பாக எங்கிட்டாவது பாதுகாப்பான இடத்துல தான் போட்டிருக்கோம். வெட்ட வெளியெல்லாம் போட்டிருக்காது. பார்ப்போம் எங்கிட்ட போயிருக்குன்னு. பக்கத்து வீட்டு நாய் அங்கேருந்து வருது. பார்ப்போம் எங்கே தான் இருக்குன்னு. நானும் தேடிக்கிட்டே வந்துட்டேன். அப்புறம் 2 நாள் கழிச்சுனாவது வந்துடும். நம்ம வீட்டுக்கு வந்துடும். அது அதுக்கப்புறம் தான் காட்டும். பார்ப்போம் எங்கே தான் இருக்குன்ட்டு. முன்னாடி இந்த மாதிரி குடிசையில் தான் போட்டிருந்தது. இப்போ அது மாதிரி போட்டிருக்காங்க என்னன்னு தெரியல. பார்ப்போம். ஹோய் ராணி, எங்கிட்டுமே காணோம். போகிற இடமெல்லாம் அரைஞ்சாச்சு. அதுவாக நம்ம வீட்டுக்கு வந்தால் தான் தெரியும். அதான் நைட்டு சாப்பாடு போட்டேன். சாப்பிட்டுட்டு எப்போயுமே வீட்டுக்கு முன்னாடி படுக்கும். இல்லை அப்படின்னா தெருவில் படுக்கும். எங்கிட்டுமே படுக்கலை. அப்படியே நடந்துக்கிட்டே இருந்தது. எதுவுமே கத்தலை, எதுவுமே பண்ணவே இல்லை. சரி விடிய காலமே எதுவும் வந்து குட்டி போட்டிருக்கா இல்லை வேறு எங்கிட்ட போனது என்னன்னே தெரியல. அது எப்படியா இருந்தாலும் வீட்டுக்கு வரும். பார்ப்போம் எப்போ தான் வீட்டுக்கு வருதுன்ட்டு. நான் தேடிட்டேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் தேடி பார்த்துட்டேன். எங்கெங்கே அது போகுமோ எல்லா இடத்தையும் பார்த்துட்டேன். சந்து பொந்து எல்லாத்தையும் பார்த்துட்டேன். ஒன்றுமே காணோம், தென்படலை. பார்ப்போம். சரி என்கிட்ட இருந்ததுன்னா சாப்பாடு கொண்டு போய் வைக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தேன். ஒன்றுமே இல்லை தான். காலையில் இட்லி போட்டு வந்து வச்சேன். ஆளை காணாங்கன்னா ஒரு வேளை குட்டி அது போட்டிருக்குமா அப்படின்ட்டு தேடிட்டு வந்தேன். எந்த பக்கமுமே கிடைக்கல. சரி வரும்போது வரட்டும். குரங்கு வந்து தண்ணியை திறந்து விட்டுருச்சாட்டுருக்கு. மாடியில் தண்ணி எல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. அதை அசந்து போச்சு. வீட்டுக்கு வந்துடும். இந்த குரங்கு தண்ணியை திறந்து விட்டு என்ன வேலை பண்ணி வைக்கிது. இப்போ இந்த நாய் எங்கே போனதுன்னே தெரியல. பாவம், அது பசியோடு கிடக்கும். எப்போவும் வந்துடும் சாப்பிட்ற டயத்துக்கு. இன்னைக்கு ஆளைக்கான எங்கிட்ட போயிருக்குன்னு தெரியல. வரட்டும், அப்புறம் என்ன பண்ண முடியும். வர வரைக்கும் பார்க்க வேண்டியதான். ஓகே, வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம்.